கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஒரு மாத காலம் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தோம்னா நாம் தகுதி இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு மாத காலம் நம்மை அற்புதமாய் நடத்தினார். அவருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம், திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் கேட்கிற இந்த அருமையான வார்த்தையானது இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள நாம் தீர்மானிக்கிற ஒரு அருமையான வசனம். சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை என்ன செய்யுமா? வருவிக்குமா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்யப்படுவான்? வைக்கப்படுவான். இந்த மாதத்தில் நாம் விசுவாசிக்கக்கூடிய அருமையான வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. கர்த்தரை நம்புகிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இந்த 2வது மாதத்தில், இந்த வருஷத்தின் 2வது மாதத்தில் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை ஆண்டவர் வைக்க வேண்டுமானால் ஆண்டவர் அழகாய் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிற மனுஷன்தான் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்யப்படுவான்? வைக்கப்படுவான். உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரையும் நம்புறோம், ஆனா ஆண்டவரை நம்புறது ரொம்ப குறைவு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற மனிதனை பார்க்கிறோம், அவன் செய்யறத கவனிக்கிறோம், அது நம்முடைய கண்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆண்டவர் செய்கிறது தெரியல. அப்படிங்கிறதுனால அவரை நம்புகிற நம்பிக்கை இன்னைக்கு மனிதர்களுக்குள் அற்று போனது. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை இருக்கா? கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில நீங்க வளர்ந்திருக்கீங்களா? கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்கு? ஒரு ஆவிக்குரிய குடும்பமா, இயேசுவை ஆராதிக்கிற குடும்பமா, அல்லது ஒருவேளை ஏதோ நான் கேள்விப்பட்டேன், நான் மறைமுகமா ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில முதன்மையானதா இருக்கா? யோசிங்களேன். அருமையான சாலமோன் இந்த நீதிமொழிகள் அவர் வலியுறுத்துறார் பாருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். சாலமோனுடைய வாழ்க்கையில ஒன்று நல்லா புரிந்துகிட்டாரு. நான் கர்த்தரை நம்புகிற மனிதனாய் இருப்பேன், ஆனால் என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை விட்டு விலக மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருபோது நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். தொடர்ந்து அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கான உயர்வுக்கு தக்க உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில அந்த நன்மையை பார்க்க முடியல, சிலருடைய வாழ்க்கையில அந்த மேன்மையை வாழ்க்கையில அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை இல்லை. மேல அந்த வசனத்தின் மேல போட்டுக்க பாருங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி என்ன செய்யும்? வருவிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்மையை தடை பண்ணுகிற அனுபவம், மேன்மையான அனுபவத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற அனுபவம். மனிதர்களுக்கு பயந்து 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 தேவனை நம்புகிற நம்பிக்கை அற்று போயிருக்கிற அநேகர் உண்டு. மனுஷன் எதை சொல்லிடுவாங்களோ, மனுஷங்க எதை சொல்லிடுவாங்களோ, ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல, கர்த்தரை சேவிக்கிற விஷயத்துல, கர்த்தருக்காக வாழணுங்கிற அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையில வளர விடாம மனுஷனையே பார்த்து பார்த்து பயந்து 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 உங்களுக்கு நீங்களே கண்ணியை வருவித்துக் கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் இந்த 2வது மாதத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போகட்டும். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை வளர்ந்து பெருகட்டும். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில நீங்க வளருவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படிங்கிறாரு. நான் நம்புகிறது யாரால வரும்னா மனுஷனால அல்ல, நான் நம்புகிறது கர்த்தரால் எனக்கு வரும். நீங்க சொல்ல முடியுமா?
உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா? உங்க குடும்பத்துல சொல்ல முடியுமா? நான் நம்புகிறது கர்த்தரால் எனக்கு வரும்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா நீங்க ஆண்டவரை நம்பணும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய இடைபடுதல் இருக்கணும். ஆண்டவருடைய அந்த தொடர்பு, ஆண்டவருடைய அந்த கனெக்ஷன் எப்போதும் சரியா இருக்கும்னா நீங்க சொல்ல முடியும், நான் நம்புகிறது கர்த்தரால் எனக்கு வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டவருடைய உள்ளங்களுக்குள் நல்ல வார்த்தையை விதைக்க விரும்புறாரு. கர்த்தரை நம்புகிற பிள்ளையால நீங்க மாறணும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளா நீங்க மாறணும்னு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியாம ஸ்தோத்திரம் யாத்திராம புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே மோசே இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்பொழுது மோசே, என்னை அவர்கள் நம்பார்கள், என் வாக்குக்கு அவர்கள் செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கோல் என்றான். அதை தரையிலே என்ன செய், போடு என்றார். நல்ல கவனிங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு முன்குறிக்கப்பட்டவனாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் அந்த எகிப்து தேசத்துக்கு போகும்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது மோசே எப்படியாய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, என்ன நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அவர்கள் என்ன என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்கப்பா. அவங்க நம்ப மாட்டாங்க. ஆமா, என்ன நம்ப மாட்டாங்க. உனக்கு தரிசனமாகல அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வாக்குக்கு நாங்க எப்படி செவி கொடுப்போம் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கறான். நல்லா கவனிங்க, இன்னைக்கும் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா அதை நம்புறது இல்லை. இந்த வார்த்தை கூட இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்பக்கூடிய வார்த்தையா இல்லை. என்ன எல்லாரும் சொல்ற மாதிரி தானே சொல்றாங்க அப்படின்னு சிலர் அதை அற்பமா நினைக்கிறாங்க. சிலர் அதை ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க. இல்லங்க, கர்த்தர் நிச்சயமா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு அது பலிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே ஜனங்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றோம், கையில இருக்குது என்ன, கோல் அப்படின்னாரு. உடனே அந்த கோலை வச்சு ஒரு அடையாளமா நான் என்ன செய்யறேன், என்ன நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அது கீழே உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லுவார். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த கோலை கீழே போடுவோம், அது பாம்பாகும். மறுபடியும் அதை வாழை பிடிப்போம், அது கோலாயிரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, இதுதான் உனக்கு ஒரு அடையாளம். ஆமா, உன்னை தேவன் சந்தித்தார், உனக்கு தரிசனம் ஆனார் அப்படின்னு நீ ஜனங்களுக்கு, எகிப்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ போய் சொல்லும் போது இதை நீ அவங்களுக்கு முன்னால செய்து காட்டு. ரெண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உன் கைய உள்ள வை, அப்புறம் அதை எடு அப்படிங்கிறாரு. அவன் எடுக்கிறான், அது வெண்குஷ்டமா மாறிடுச்சு. மறுபடி சொல்றாரு, உன் கைய மறுபடியும் வைக்கிறான், மறுபடியும் எடுக்கிறான், அவன் கை முன்பு போல் ஆயிடுச்சு. இது ரெண்டாவது அடையாளம். முதல் அடையாளம், ரெண்டாவது அடையாளம். நம்புவதற்கு அடையாளங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமையில ஆயிப்போச்சு இன்னைக்கு. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கிதியோனை போல சில நேரத்தில் நீங்க அடையாளத்தை கேட்டு அப்பனா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டுகிட்ட உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை அடையாளத்தை பார்த்தல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையா நம்புவேன். அடையாளத்தை பார்த்து நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை எனக்கு வேண்டாம். அடையாளத்தை பார்த்து ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அடையாளம் இல்லாமலே எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளமாக இந்த வேதவசனத்தை நான் நம்புவேன் அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைப்பாரு. மூன்றாவது சொல்றாரு, எகிப்து தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறும். கோலனி அங்க வைக்கும் போது அது ரத்தமா மாறும். இது உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அடையாளத்தோட போகிற மோசே அங்க போய் சொல்றான். அங்க சொன்ன உடனே என்ன நடக்கு தெரியுமா? நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 30-31 வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். ஜனங்கள் என்ன செய்தார்களா? விசுவாசித்தார்கள். அப்படின்னா நம்பினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் கேட்டபோது தலை குனிந்து என்ன செய்தார்களா? தொழுது கொள்ளாத இந்த ஜனங்கள் அடையாளத்தை கண்டோன்னு என்ன செய்யறான்னா தலை குனிந்து தொழுது கொள்றான். தலை குனிந்து. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் தலையே குனிறது கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால தலை குனிறதே கிடையாது. தலை நிமிர்ந்து தான் வாழ்றது. நான் நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்வேன். ஆண்டவருக்கு முன்னால தலை குனிந்து அவரை தொழுது கொள்ளணுமே. ஆமா,
ஆண்டவர் அவர்களை சந்தித்தார், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார் என்று இவங்க சொல்லுவதற்கு ஆதாரமா இவங்களுக்கு எது தெரியுதுன்னா அடையாளம். அடையாளத்தை கண்டுதான் நம்புறான். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்க இந்த 2வது மாதத்துல உங்க வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும், எவ்வளவு வேதனைக்குள்ள நீங்க இருந்தாலும், ஆண்டவரிடத்தை அடையாளத்தை கேட்டு நீங்க ஆண்டவர் நம்பக்கூடியவங்களா இருக்காதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்த அனைத்துமே நன்மையானது, என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயமா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுமதிச்சிருக்கீங்க. இந்த உபத்திரமும், இந்த கஷ்டமும், இந்த பாடும், இந்த பலவீனமும் என் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நிச்சயமா என்னிலிருந்து வெளிப்படுத்தும். நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை தொடர்ந்து வைராக்கியமா நம்பக்கூடியவங்களா, அடையாளத்தை பார்க்காமலே கர்த்தரை நம்பக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்கன்னா உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இப்படி இவங்க சொன்னவங்க அப்படியே கடைசி வரைக்கும் இருந்தாங்களான்னா இல்ல. நீங்க அடுத்த அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர்கள்னு ஜனங்கள் சொல்றாங்க. மோசேயை பார்த்து, ஆரோனை பார்த்து சொல்றாங்க. ஆமா, என்ன சொல்றாங்க? எங்கள் வாசனை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கெடுத்துட்டீங்க. ஆமா, எங்களை கொல்லும்படி அவன் கையில கொண்டு பட்டயத்தை கொடுத்தது போல நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா முதல்ல சொன்னாங்க, உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தாரு, எங்களை ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, எங்களை ஆண்டவர் மீட்கும்படி மோசேயை அனுப்பிட்டாருன்னு அடையாளத்தை கண்டு துள்ளின ஆட்க இப்போ பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சு, பார்வோனுடைய இருதயம் மாறிடுச்சு. அவன் சொல்றான், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன், ஆனா செங்கலை முன்பு போல நீங்க என்ன செய்யணும், செய்து கொண்டு வரணும்னு ஒரு பெரிய சட்டம் போட்டவனே சொல்றான், வாசனையை கெடுத்துட்டீங்களே, அவன் கையில பட்டயத்தை கொடுத்து எங்களை கொல்லும்படி கொடுத்தது போல ஆக்கிட்டீங்களே, கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக, நியாயம் தீர்க்க கடவர்கள்னு சொல்றாங்க. பாருங்க, கொஞ்ச நேரத்துல வார்த்தை அப்படி மாறிடுச்சு. பாருங்க, மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் அப்படிதான் மாறிடும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வார்த்தை மாறவே மாறாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரே விதமாய் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரே மாதிரியான பேச்சு முறை காணப்படும். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் திட்டமாய் பேசுறாரு. இத போல ஒரு அனுபவத்தோட நீங்க வாழ வேண்டாம். கர்த்தரை முழுமையாய் நம்பக்கூடியவங்களா இருங்க. ஆமா, முறுமுறுக்கிற அனுபவம் வேண்டாம். ஆமா, எடுத்தறிஞ்சு பேசுகிற அனுபவம் வேண்டாம். சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறி மாறி பேசக்கூடிய அனுபவம் வேண்டாம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரே மாதிரியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருப்பாரானால் எந்த துன்பமான சூழ்நிலையும், எந்த கடினமான இருதயம் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு முன்னால இருந்தாலும், உங்களுக்கு அவர்கள் அதிகாரிகளா இருந்தாலும், அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அவருடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பக்கூடியவங்களா இருக்கணும். வேதத்துல இங்க வாசித்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அழகா எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 22:31 நான் வாசிக்கும் போது அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம், கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் எப்படி இருக்கிறாராம், கேடகமா இருக்கிறாராம். கேடகம் என்றால் என்ன? ஒரு எதிரி நம்மளை வந்து தாக்க வாரான்னு சொன்னா அவனுடைய ஆயுதம் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு ஸ்தோத்திர பொருள் தான் கேடயம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சத்துரு அல்லது பொல்லாத மனிதர்களால் பலவிதமான உபத்திரவம், கஷ்டம், வேதனை, பழி சொற்கள், அவமானங்கள், பரிகாசங்கள் உங்களை நோக்கி எய்யப்படுகிறதா? உங்களை சேதப்படுத்தும்படி, உங்களை அழித்து நொறுக்கும்படி உங்களுக்கு நேராக அது மும்மரமாய் வருகிறதா? நிச்சயமா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பா. உங்களை அது சேதப்படுத்தாது, உங்களை அது அழிக்காது, உங்களை அது வேதனைப்படுத்தாது, உங்களை அது சேதப்படுத்தி உங்கள் வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம பண்ணாது. அவர் கேடகமாய் உங்களுக்கு இருப்பார். கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருப்பார். நம்புங்க கர்த்தரை. உங்கள் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தரை வைக்க வல்லவரா இருக்கிறார். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது மாத்திரம் நம்ம தியானித்து நிறைவு செய்வோம். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகாய் தாவீது சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். 62 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க, ஊற்றிவிடுங்கள் என்று
தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய ஜீவியத்துல எப்படி இருக்கணும்னு கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது. ஸ்தோத்திரம். எக்காலத்திலும் கர்த்தரை என்ன செய்யணுமா? நம்பணுமா. அல்லேலூயா. எக்காலத்திலும் அவரை என்ன செய்யணும்? நம்பணும். எந்த சூழ்நிலை ஆனாலும், ஆமா, வறட்சியின் காலமா இருந்தாலும், செழிப்பின் காலமா இருந்தாலும், எந்த காலம் வந்தாலும் நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை நம்புகிற பிள்ளை. அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புற பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற விசாரங்களை, உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை, வேதனைகளை, துன்பத்தை, தேவையை, அவமானத்தின் நினைவுகளை அல்லது ஆறுதலற்ற நிலைகளை அவருடைய சமூகத்துல ஊற்றி விடக்கூடியவங்களா இருக்கணும். வேற மனுஷன்ட்ட போய் ஊற்றக்கூடாது. மனுஷன்ட்ட போய் நம்பி சொல்லக்கூடாது. மனுஷன்ட்ட போய் நம்பி சொன்னீங்கன்னா அவன் அப்படியே கொண்டு போய் இன்னும் 10 பேருக்கு சொல்லிட்டு வந்துடுவான். கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்துல ஊற்றி விடக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த அநியாயத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த தேவையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த கவலையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்வை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். கவனிக்கீங்களா? இஸ்ரவேலே, நீ என்ன செய்? கர்த்தரை மட்டும் நீ என்ன செய்? நம்பு. ஏன்னா அவர் தான் உனக்கு யாரு? துணையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. இந்த 2வது மாதத்துல உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்க, உங்க இருதயத்துல பதித்து கொள்ளுங்க. நான் தேவனுடைய ஸ்தோத்திர ஜனமாய் இருப்பேன், ஆனால் நான் கர்த்தரை மாத்திரம் நம்பக்கூடிய பிள்ளையா இருப்பேன். அவர் எனக்கு துணையாயிருப்பா, அவர் எனக்கு கேடகமாயிருப்பா, அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்க. நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவேன். சொல்லுங்களேன், நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவேன், நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவேன்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்கன்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு. ஸ்தோத்திரம். உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு. அவர் உங்களுக்கு கேடகமாகும் துணையாக அவர் என்ன செய்வாரு? இருந்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லு, ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆமே, நான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தோடு எனக்கு நானே கண்ணியை வருவித்துக் கொள்ளாம நான் சொல்லுவேன், நான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவேன். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் 100க்கு 100 நம்புறேன் ஆண்டவரே. யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாரு. என் துக்கம் சொல்லி முடியாது, என் துக்கம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கிறதுனாலும் கூட அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நம்புவேன். இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவேன், இந்த கடினமான சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவேன், என்னுடைய வாழ்க்கையில சாத்தியமற்ற சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லி அவர் சொன்னது போல இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாயை திறந்து சொல்லுங்களேன், நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லுங்களேன், நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லுங்களேன். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புவேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நான் விசுவாசத்தோட நான் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாயை திறந்து அப்படியே ஜெபிங்க, வாயை திறந்து அப்படியே ஜெபிங்க. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்தை இந்த கால வேளையில கர்த்தரோடு பேசின வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை அப்படியே உங்க வாழ்க்கையில அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்பா. எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாக்கு தத்தத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சாலமோன் மூலமாய் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை மாத்திர நம்பி ஜீவிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த பொக்கிஷமான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையில நாங்கள் கை கொள்ளுவோம், இந்த வார்த்தையை அப்படியே எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம், இந்த வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, எமது அடியார்களாகிய
எங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தையில நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே செயல்படுத்த உதவி செய்யுங்க. இதற்கு எதிர்மறையாய் எழும்புகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, பொல்லாப்புகள் ஆண்டவரே, சத்ருவின் சகல சதி மோசங்களின் என்றும் கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருந்து கேடகமாயிருந்து எங்களை விடுவித்து காப்பாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.